சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது நிகழ்காலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த நிகழ்கால வாக்கியங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நிகழ்கால வாக்கியங்களை எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ இந்த நிகழ்கால வாக்கியங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்பும் நம்ம கவனமாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவோட எண்டில் நீங்களே வந்து சென்டென்சஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸ்டெப் 1, இதோட ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. ஸ்டெப் 2, சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அல்லது யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ராம் இஸ் ரன்னிங். இங்கே யார் ஓடுறா? ராம் ஓடுறான். ராம் இஸ் ரன்னிங். அப்போ ராம் அப்படிங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். ஹீ இஸ் ஈட்டிங். அப்போ இந்த இடத்துல யார் சாப்பிட்றான்? அவன் சாப்பிட்றான். ஹீ, அவன் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட். ஸோ இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகலாம். ஸ்டெப் 3, ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரொனவுன் அப்படிங்கிறத நம்ம தமிழில் பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னா என்னென்னா இப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ராம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்போ ராம் பற்றி பேசும்போது எப்போ பார்த்தாலும் ராம் இஸ் ஈட்டிங், ராம் இஸ் ரன்னிங், ராம் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு அவரோட பேரை சொல்லியே சொல்லுவீங்களா? இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அவன் தூங்குறான், அவன் சாப்பிட்றான், அவன் விளாடுறான் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த ராம் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் அதுதாங்க. லைக் ராம் இஸ் ஈட்டிங், ராம் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீ இஸ் ஈட்டிங், ஹீ இஸ் ரன்னிங், ஹீ இஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த ராம்க்கு பதிலாக நம்ம ஹீன்னு ஒரு வார்த்தையை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா? அதைத்தான் நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட். இந்த ப்ரொனவுன் பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ப்ரொனவுன் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து ஈஸியாக சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். நிகழ்கால வாக்கியங்களில் வந்து இங்கிலீஷில் இந்த ப்ரொனவுன் தெரிஞ்சாதான் ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸ்டெப் 4, ஸ்டெப் 4ல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் V1 அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேர்ப் அப்படின்னா வினைச்சொல். நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை குறிக்கிறது தான் வேர்ப், வினைச்சொல். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐம் டீச்சிங். அப்போ டீச் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். அப்போ V1 வேர்ப் அப்படின்னா என்னென்னா அதில் எந்த ஐஎன்ஜி ஃபார்மேட்டும் வராது, அது கூட எந்த ஈடியும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். V1 ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிறது டீச், ஐஎன்ஜியை கட் பண்ணிடணும். டீச், ரன், டான்ஸ், சிங், இதெல்லாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம V1 வேர்ப்க்கு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா. அப்போ சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறோமோ அல்லது யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் ப்ரொனவுன் ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட் இது எல்லாமே சப்ஜெக்ட். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளால சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, இதை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக 2 ஃபேமிலியாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஐ, யூ, வி, தே. செகண்ட் ஃபேமிலி ஹீ, ஷீ, இட். இதோட நம்ம வேர்ப் ஆட் பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கூட ஒரு வேர்ப் ட்ரிங்க் வச்சுக்கலாமா? ஐ ட்ரிங்க், யூ ட்ரிங்க், வி ட்ரிங்க், தே ட்ரிங்க். ஹீ, ஷீ, இட்டுன்னு வரும் பொழுது ஹீ ட்ரிங்க்ஸ், ஷீ ட்ரிங்க்ஸ், இட் ட்ரிங்க்ஸ். அந்த வேர்போட நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எஸ் ஆட் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஒரு முழு வாக்கியமாக அமைக்கலாம். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 சொன்னா அப்போ ஐ ட்ரிங்க் காஃபி, யூ ட்ரிங்க் காஃபி. ஐ ட்ரிங்க் காஃபின்னா என்ன அர்த்தம்? நான் காஃபி குடிக்கிறேன். யூ ட்ரிங்க் காஃபி, நீ காஃபி குடிக்கிற. வி ட்ரிங்க் காஃபி, நாங்கள் காஃபி குடிக்கிறோம். அதே மாதிரி தே ட்ரிங்க் காஃபி, அவர்கள் காஃபி குடிக்கிறார்கள். ஓகே, அதே மாதிரி ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று கவனிக்கணும். என்னன்னா ஹீ அப்படிங்கிற வார்த்தை, ஹீ, ஷீ, இட் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்ததுன்னா, அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் வேர்போட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எஸ் ஆட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி, ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி, இட் ட்ரிங்க்ஸ் காஃபி. அவன் காஃபி குடிக்கிறான், அவள் காஃபி குடிக்கிறாள். புரியுதா? இந்த மாதிரி நம்ம எத்தனை வேர்ப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் கூட. இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ப்ளே, நான் விளையாடுறேன். யூ ப்ளே, நீ விளையாடுற. ஐ ப்ளே கிரிக்கெட், யூ ப்ளே கிரிக்கெட். இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணலாம் நிறையா. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் நிகழ்காலத்தில் எத்தனை சென்டென்சஸ் வேணாலும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம்.
இப்போ நமக்கு 12 டென்சஸ் இருக்குது. ஸோ இந்த 12 டென்சஸ்க்குமே நம்ம 3 விதமான சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். அப்போ என்னென்ன சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணலாம். பாசிட்டிவ் சென்டென்சஸ்னால் நம்ம சாதாரணமாக பேசுகிற ஸ்டேட்மெண்ட், அவன் விளாட்றான், அவன் ஓடுறான், அவன் ஆடுறான், இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் சென்டென்சஸ். லைக் ஐ டோன்ட் ஹாவ், ஹீ டசன்ட் ஹாவ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து என்னென்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். டூ நாட், டஸ் நாட், ஹேஸ் நாட் அப்படின்லாம் வந்துருச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். நாட் இல்லைன்னு வந்துட்டாலே அது நெகட்டிவ் சென்டென்சஸ். அதே மாதிரி கொஷின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும், அது வந்து வினா வாக்கியம். ஸோ இந்த மாதிரி 3 விதமான சென்டென்சஸ் இந்த 12 டென்சஸ்க்கும் கிரியேட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தது பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் இந்த நிகழ்கால வாக்கியம், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதையும் கொஷின் சென்டென்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்காக கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.